சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம்முள்ளம் மகிழட்டுமே. உம் சித்தம் நடக்கட்டுமே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே. உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே. உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே. உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகமேதுமில்லை. உம் வார்த்தை உணவிருக்க. பசிதாகமேதுமில்லை. உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா. உம் வல்லமை கண்டோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடியிருக்கின்ற உங்களை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கப் போகின்ற விடயம் நம் எல்லாருக்கும் இருக்கின்ற சில விருப்பங்களை பற்றியது. ஆங்கிலத்திலே இதை பேஷன் என்று சொல்லுவார்கள். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களிலே விருப்பங்கள் இருக்கும். சிலர் நான் கிரிக்கெட் பார்ப்பது அல்லது கிரிக்கெட் விளையாடுவது மிகவும் விருப்பமானது ஒன்று என்று சொல்வார்கள். எங்கு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்தாலும், கிரிக்கெட் விளையாட்டு நடந்தாலும், அது கனடாவிலே இரவு நேரமாக இருந்தாலும் கூட நித்திரை முழித்திருந்து அந்த கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லி முழித்திருந்து பார்ப்பார்கள். அதுபோல் இந்த உதைப்பந்தாட்டத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்கள், அல்லது வேறு விளையாட்டுகளிலே ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்கள், அல்லது சில நேரங்களிலே சிலருக்கு நன்றாக சாப்பிட வேண்டும் என்று விருப்பம் இருக்கும். நான் சுவையாக சாப்பிடுவது எனக்கு நன்றாக பிடிக்கும். சிலர் சொல்வார்கள் எனக்கு நன்றாக உடை அணிவது நன்றாக பிடிக்கும், அல்லது எனக்கு நகைகள் போடுவது மிகவும் பிடிக்கும் என்று இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீங்கள் யோசித்து பார்த்தால்
மற்றவர்கள் எல்லோரும் செய்வது போல நாங்கள் செய்வதில்லை. எங்கள் எல்லாருக்கும் ஏதோ சில காரியங்களை மற்ற காரியங்களிலும் பார்க்க செய்வது அதிகமாக விருப்பமாக இருக்கும். அதைத்தான் ஆங்கிலத்திலே பேஷன் என்று சொல்வார்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். இப்போது நான் உங்களிடம் கேட்க விரும்புகிற கேள்வி, சில காரியங்கள் எனக்கு பிடித்தமான காரியங்கள், அது என்னை சந்தோஷப்படுத்தும். ஆனால் அதே போல நான் சந்தோஷப்படுவது போல மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற எனக்கு பிடித்தமான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? உதாரணமாக நான் உங்களோடு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்தேன். 1981 ஆண்டு அந்த வாலிபனுடைய பெயர் டெரி ஃபாக்ஸ். கனடா நாட்டிலே வாழ்ந்த ஒரு 22 வயதான ஒரு வாலிப பையன். ஆண்டு 1981. அந்த பையனுடைய பேர் டெரி ஃபாக்ஸ். அவனுடைய வயது 22. அவனுக்கு புற்றுநோய் வந்தது. புற்றுநோய் வந்து அவனுக்கு காலிலே புற்றுநோய் வந்து டாக்டர் சொல்லிவிட்டார்கள், இதற்கு எந்த எதுவும் செய்ய முடியாது, உன்னுடைய காலை வந்து வெட்டி விட வேண்டும் என்று சொல்லி முழங்காலோடு அவனுடைய ஒரு காலை வந்து வெட்டி விட்டார்கள். இங்கு வசதிகள் இருக்கிறது. கால் வெட்டப்பட்டாலும் அதற்கு ஒரு பொய்க்கால் ஒரு போட முடியும். அப்படி அவனுக்கு போடப்பட்டது. ஆனால் அந்த டெரி ஃபாக்ஸ் என்று பெயர் கொண்ட அந்த வாலிபன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்பட்ட புற்றுநோயினாலே நான் காலை இழந்து போயிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் புற்றுநோயினாலே பெரும் பாதிப்புக்கு உட்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக இந்த புற்றுநோயை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு இந்த புற்றுநோயை வெற்றி காண என்னென்ன ஆய்வுகள் செய்ய முடியுமோ அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்து அவன் சொன்னான், நான் ஒரு ஓட்டம், மரதன் என்று சொல்லுவோமே, மரதன் ஓட்டம், நம்பிக்கைக்கான மரதன் ஓட்டம் ஒன்றை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி கனடாவிலே நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட அவன் இந்த மரதன் ஓடுகிறவர்கள் போலவே 143 நாட்கள் இடைவிடாமல் ஓடினான் என்று சொல்லி சரித்திர குறிப்பு இருக்கிறது. அவனுக்கு இருந்தது ஒரு கால், மற்ற பக்கத்திலே போடப்பட்டிருந்தது பொய்க்கால். அது சிறிய தூரம் நடப்பதற்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி தொடர்ந்து ஓடுவதற்கு அந்த கால் வடிவமைக்கப்படவில்லை. ஆகவே அந்த கால் பொருத்தப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வந்தது என்று சொல்லுவார்கள். மிகவும் கஷ்டப்பட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஓடுவதை அந்த வாலிபன் நிறுத்தவில்லை. கடைசியாக அவன் ஓடி 143 நாட்கள் ஓடி முடிக்கின்ற நேரத்திலே அவனுக்கு இருந்த புற்றுநோய் அவனுடைய உடலின் வேறு இடங்களுக்கும் பரவி அந்த 143 நாட்களுக்கு பின்பு அவன் ஓட வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள். ஆனால் அவன் நிறுத்தப்பட்ட அந்த 143 நாட்களிலே அவன் இந்த புற்றுநோய்க்கான ஆய்வுக்காக பணம் சேர்க்க வேண்டும் என்று ஓடிய இந்த மரதன் ஓட்டத்தினால் $24 மில்லியன் சேர்க்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த 22 வயதுள்ள அந்த வாலிபனுடைய முயற்சியினாலே உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு, அவனுடைய முதலாவது இந்த மரதன் ஓட்டத்தினாலே 24 மில்லியன்கள் சேர்க்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த அமைப்பு இயங்கி இன்று வரை கிட்டத்தட்ட 850 மில்லியன்கள் இந்த புற்றுநோயை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக
சேர்த்து செலவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாலிபன் சில நாட்களிலே இறந்து போய்விட்டான். அவனால் அந்த புற்றுநோயை தாண்டி வெளியே வர முடியவில்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பேஷன் என்று சொன்னோமே, அவனுக்குள்ளே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம், ஒரு ஊக்கம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த உறுதி மொழி இன்றைக்கு வரையும் 1981 அவனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பு, டெரி ஃபாக்ஸ் ஃபவுண்டேஷன் என்று பெயர் கொடுக்கப்படுகின்ற அந்த அமைப்பு இன்று வரை $850 மில்லியன் சேர்த்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒரு மரதன் ஓட்டத்தை நடத்துவார்கள் இந்த பணம் சேர்ப்பதற்காக. அந்த பணம் எங்கே போகும்? இந்த புற்றுநோயை பற்றி செய்யப்படுகின்ற ஆய்வுக்காக அந்த பணம் செலவிடப்படும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒரு செயல்பாட்டை தொடக்கி வைத்ததன் காரணம் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த ஆதங்கம், அந்த மனிதனுக்குள்ளே இருந்த விருப்பம். இந்த சம்பவத்தை சொல்லி உங்களை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கின்ற பேஷன் அல்லது ஒரு விருப்பம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது விருப்பம். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது அல்ல, அதை தாண்டி என்னுடைய இந்த வட்டத்தை தாண்டி வெளியே என் மூலம் மற்றவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கிற போது எனக்கு உருவாகின்ற விருப்பம் என்ன? எந்த காரியத்தை நான் செய்கின்ற போதும் இதற்கு இவ்வளவு நேரம்தான் என்னால் கொடுக்க முடியும் என்று நீங்கள் யோசித்தாலோ, அல்லது இவ்வளவு பணத்தை தான் என்னால் கொடுக்க முடியும் என்று நினைத்ததை ஆரம்பித்தாலோ அது உங்களுடைய விருப்பம் கிடையாது. சும்மா மிகவும் இலகுவாக சொல்வதாக இருந்தால் வைத்துக்கொள்வோம், நான் ஆலயத்திற்கு போகிற போது என்னுடைய காணிக்கை போடுவதற்காக என் வீட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறேன். இன்றைக்கு நான் எவ்வளவு பணத்தை போட போகிறேன், அல்லது இந்த மாதத்திலே எவ்வளவு பணத்தை ஆலயத்திற்கு கொடுக்க போகிறேன் என்றோ, அல்லது இந்த வருடத்திலே நான் எவ்வளவு பணத்தை ஆலயத்திற்கு கொடுக்க போகிறோம் என்றோ நினைத்து எண்ணி கணக்கு பார்த்து நான் செய்தால் அது என்னுடைய பேஷன் கிடையாது. அல்லது நான் ஏதோ ஒரு பொது சேவையை செய்வதற்காக எனக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது, நான் சொல்கிறேன் எனக்கு வீட்டிலே பிள்ளைகளுக்கான பொறுப்பு இருக்கிறது, வேலைக்கான பொறுப்பு இருக்கிறது, அல்லது குடும்பத்திற்கான பொறுப்பு இருக்கிறதாகவே நான் ஒரு வாரத்திலே 1 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும் என்று நான் கணக்கு பார்த்து செய்தால் அது பேஷன் கிடையாது. பேஷன் என்று சொல்வது அது பணம், நேரம், என்னுடைய தாளந்து எதையும் வரையறைப்படுத்த முடியாத ஒன்று, நான் சந்தோஷப்படுகின்ற ஒன்று. நீங்கள் சொல்வீர்களா, வைத்துக்கொள்வோமே நமக்கு தொலைக்காட்சியிலே இந்த நாடகங்கள் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்வோமே, உதாரணத்திற்காக சொல்கிறேன். அந்த ஒரு நாள் காட்டப்படுகின்ற நாடகம் 1/2 மணி நேரம் என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்களா, எனக்கு 15 நிமிடம் தான் இருக்கிறது, ஆகவே 15 நிமிடம் பார்த்துவிட்டு நான் எழும்பி போய்விடுவேன் என்று சொல்வீர்களா? அல்லது தொலைக்காட்சியிலே நீங்கள் ஏதோ ஒரு படமோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ பார்க்கிறீர்கள், விரும்பி பார்க்கிறீர்கள், அல்லது ஒரு கிரிக்கெட் விளையாட்டை பார்க்கிறீர்கள், சொல்வீர்களா, எனக்கு நாளைக்கு வேலை இருக்கிறது, ஆகவே எனக்கு 1 மணி நேரம் தான் ஒதுக்க முடியும், 1 மணி நேரம் நான் கிரிக்கெட் பார்த்துவிட்டு பிறகு நான் நித்திரைக்கு போய்விட்டேன் என்று சொல்வீர்களா? அதில் யார் வெற்றி அடைவார்கள் என்று அறியும் வரையும் உட்கார்ந்திருந்து அப்படியே முழுவதையும் பார்த்து முடிப்பீர்கள். அதுதான் பேஷன். நேரத்தை கணக்கு பார்த்து, பணத்தை கணக்கு பார்த்து, என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய கொடைகளை கணக்கு பார்த்து நான் செய்கிற காரியங்கள் என்னுடைய பேஷன் என்பது கிடையாது. ஆகவே இப்போது உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகின்ற கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிலே ஆர்வமுள்ள, பேஷன் உள்ள ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். நமக்கு இடையிலே
கிறிஸ்துவோடு கடவுளோடு இருக்கின்ற ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையிலே நான் மற்றவர்களோடு வைக்கின்ற உறவை எப்படி நான் ஒரு கருத்துள்ள பேஷனாக செய்ய என்னால் முடியும் என்ற கேள்வியை நீங்கள் எப்போதாவது கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இறைவனுக்கு ஒப்படைத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த டெரி ஃபாக்ஸ் என்ற வாலிபன் காலிலிருந்து இரத்தம் வழிகிற போதும் அவனால் ஓட முடியாத பலவீனமான சூழலிலும் நான் இப்படி ஒரு காரியத்திற்காக நான் ஓடத்தான் வேண்டுமென்று முயற்சி எடுத்து ஓடினானோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பேஷன் அல்லது ஊக்கம். அந்த ஊக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். காக்கும் கரங்கள்